நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். காலங்கள் மாறும், கவலைகளும் மாறும் என்று காத்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம பெயர்ச்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சூரியனுடைய பயிற்சி, அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், வார பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போ ஒரு விசேஷமாக இந்த எதிர்வரக்கூடியது, நம்ம ரொம்ப 2.5 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இப்படியெல்லாம் பார்க்குறத விட எதிர்வரக்கூடிய அடுத்த 6 மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? சனியினுடைய ஆட்டம் பேராட்டமாக இருக்குமா, இல்லை நமக்கு போராட்டமாக இருக்குமா? அதனால் நமக்கு விடிவு எப்போ கிடைக்கும்? நம்முடைய சாந்தி எப்போ கிடைக்கும்? நமக்கு எப்போ ரிலீஃப் கிடைக்கும் சார்? இது அதுவும் அஷ்டமத்து சனி கடகராசிக்கு எப்போ பார்த்தாலும் எப்போ சார் ரிலீஃப் கிடைக்கும்ன்ற லெவலில் இருக்குது சார். ப்ரமோஷன் வருது, ஆனாலும் ப்ரமோஷன் வந்தாலுமே அதில் பிரச்சனைகளும் அதிகமாக கூட சேர்ந்து வருது. கிடைச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் ஒரு இடத்துக்கு கேட்டால் இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்றாங்க. நான் நினச்சது கிடைக்க மாட்டேங்கிறது. 2-3 இடத்துல இல்லை, 4-5 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஒரு இடத்துல இருந்தால் ஆர்டர் வர மாட்டேங்கிறது, ஆஃபர் வர மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? அடுத்த 6 மாதம் இப்படியே தான் போகுமா? ஏன்னா சனி பயிற்சி அடுத்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்குது. அதற்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப லாங் டர்மாக சிந்திக்க வேண்டாம். அடுத்த 6 மாதத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக 2025 நமக்கு நல்லா தான் சார் இருக்கும், சந்தேகமே வேண்டாம். இப்பொழுது 3 தான் இந்த 6 மாதத்துக்கு ஸ்டெடியாக இருக்கக்கூடிய கிரகங்கள். நமக்கு 11ல் குரு, நமக்கு 8ல் சனி, 7க்கும் 8க்கும் உடையவன், 7ஆம் வீட்டுக்குடையவன் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அடுத்தது 9ஆம் வீட்டில் ராகு குருவனுடைய வீட்டில் இருக்கான். இந்த ராகு குருவை பார்க்குறான். 3ஆம் பார்வையாக குருவுக்கு பார்வை இருக்குது. இந்த குரு 5ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். நம்முடைய 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதை தவிர 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இதனால் லாபஸ்தானம். இந்த சூழ்நிலையில் நமக்கு சனி நம்முடைய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 3ஆம் பார்வையாக நம்முடைய 8, 9, 10ஆம் வீட்டை பார்க்குறார். பிஸ்னஸ்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் வீடு கடகராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு. நம்ம பொதுவாக எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும், சனி திசை எப்படி இருக்கும், சனி வக்கரம் எப்படி இருக்கும், அல்லது குருவனுடைய இது எப்படி வக்கரம் எப்படி இருக்கும், இப்படி தான் சொல்லுவாங்க. நாம் கொஞ்சம் வித்தியாசமாக அதை திங்க் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ 25லேருந்து 65 இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம அதிகமாக இதை நம்ம பார்க்குறோம். 75லேருந்து இருக்கவங்களும் பார்க்குறாங்க. எனக்கு அதுலேயும் ஒரு 10% இருக்காங்க. இருந்தாலுமே அதிகமாக இருக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்புள் யாருன்னா 27லேருந்து 65 இருக்கக்கூடியதான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, இல்லை நம்ம வெளிநாட்டுக்கு போவோமா, இல்லைன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு லைஃப்பில் இருக்குது. நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா, ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்குமா, இல்லையா, இதெல்லாமே எதிர்பார்ப்பு தானே. இந்த குழந்தைக்கு நாம் நினைக்கிற ஸ்கூலில் இடம் கிடைக்குமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவர்கள். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நமக்கு எந்த திசையில் நடக்கிறது, அந்த திசைக்கு இந்த சனி பகவானுடைய கிருபை எப்படி இருக்குது? உதாரணத்திற்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவனுடைய கால், அந்த குரு திசையில் பிறந்திருப்போம். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசை புதன் திசையோ கேது திசையோ அல்லது சுக்கிர திசையோ இருக்கும் சார். சப்போஸ் நமக்கு புதன் திசை இருக்குது அப்படின்னா, புதன் திசையில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர், ஏன்னா முதல்ல ஒரு 15, ஒரு 10, 19, 29, 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் புதன் திசை வளர்ந்துன்னு வச்சிங்களேன். 29 வயசில் வரலாம் அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா சனி குரு பேலன்ஸு, சனி 19 வருஷம். அடுத்தது புதன் திசை 17 வருஷம் இருக்குது. புதன் நமக்கு எங்கே இருக்கார்? 3க்கும் 12க்கும் உடைய புதன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவ்வளவா நீ தான் யார்கிட்ட எவ்வளோ பேசினாலும் அஷ்டமத்து சனி கூட கட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ரொம்ப லாஜிக்காக பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நிதானமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எதை பேசினாலும் பக்கத்தில் யாரோ ஒரு சிஸ்டர், பிரதர், யாரோ ஒருத்தர், நம்முடைய ஃப்ரெண்டு எவனோ அதை வெட்டிகிட்டே இருப்பான், கட்டிகிட்டே இருப்பான், கட் பண்ணிகிட்டே இருப்பான். இது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். கடந்த 1-2 வருடங்களாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 6 மாதத்துக்கும் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நிதானமாக, பேச்சில் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியது நம்முடைய
முதல் தலையாய கடமை அப்படின்னு இல்லையா, அதுதான். ஏன்னா அந்த புதன் எங்கே இருக்கான்னு பார்த்துங்க. 12ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்குரிய புதன் யார் கூட இருக்கான், எங்கே இருக்கான். அடுத்தது நம்முடைய லக்னாதிபதி, ராசி அதிபதி, நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் எங்கே இருக்கான். இந்த ரெண்டும் நன்னா இருந்தான்னா சனியால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலுமே சனி அஷ்டமாதிபதி, அஷ்டமத்திலேயே இருக்கக்கூடியவன், 8ஆம் வீட்டுக்குடையவன் 8ஆம் வீட்டிலேயே இருக்கா. நம்முடைய பிஸ்னஸ் 10ஆம் வீட்டை பார்க்குறான். சூரியனுடைய செவ்வாயினுடைய வீடு, சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு. இதனால் இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எதுலேயுமே கையெழுத்து போட வேண்டாம். ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அக்ரிமெண்ட் இருந்தாலும், அது லோன் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார், ஒரு விசா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுவோம், எதுலேயோ ஒன்று விட்டுருவோம், ரிஜெக்ட் ஆகிடும் அல்லது மறந்துடுவோம். இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் அடுத்த 6 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9க்கு வந்துட்டான்னா எப்படி இருக்குங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது வரக்கூடியது கேது செயல் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும். கேது நமக்கு 3ஆம் வீட்டுக்குடையவன், 3ஆம் வீட்டில் இருக்கிறவன், உடையவன் இல்லை, 3ஆம் வீட்டில் இருக்கிறவன், புதனுடைய வீட்டில் இருக்கான் அவனும். அதனால் ஆனால் சனிக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாததுனால இவனுக்கு சனி 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். 6க்கும் 8க்கும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால அதிகமாக கெடுதல் செய்ய மாட்டான். கேது செயல் இருப்பவர்களுக்கு இந்த 6 மாதங்கள் அதிகமாக கெடுதல் இருக்காது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு. அதுவே சுக்கிரராசியாக இருந்தால் 11ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் உடையவன் சுக்கிரன், 11க்கும் 4க்கும் உடையவன், அவன் எங்கே இருக்காங்கிறது ரொம்ப 1, 4, 7, 10, 5, 9 இருந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும். சனியினால் பார்க்கப்பட்டாலும் பார்க்கப்படலைன்னாலுமே நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய விஷயங்கள்னு சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சாத்தியமாகத்தான் அமையும். அடுத்த 6 மாதம் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிகமாக கெடுக்காமல் யார் சுக்கிரராசியில் இருப்பவர்களுக்கு. அதே சுக்கிரராசியில் இருப்பவர்கள் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, ஏன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால், அதனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக சுக்கிரராசியில் இருந்தாலுமே கெடுக்க மாட்டார். ஆனால் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இதே சுக்கிரராசி நல்ல லாபத்தை கைக்கு கிட்டக்க வரும் சார். டப்புன்னு தட்டி விட்ருவான் சனி. நம்ம கையெழுத்து போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சார் மேனேஜர் வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் சார், அல்லது நாளை காலைல வாங்கலை உங்களுக்கு லோன் அப்படி சைன் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்கும் அடுத்த வாரம் விசா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அந்த விசா இழுத்துட்டே போகும். டிக்கெட்டு வாங்கிப்போம், அந்த டிக்கெட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு தடை வரும். ஒரு கல்யாணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போவோம், சிம்பிள் விஷயம் சார். ஒரு ஆஃபீஸு ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிருக்காங்க, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு வண்டி எடுத்தோம்னா கிளம்பின உடனே வண்டி பஞ்சர் ஆகிடும். இப்படி சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கக்கூடியவன் தான் நமக்கு நல்லது வர்றபோது அந்த இடர்பாடுகளை கொடுக்கக்கூடியவனாக இந்த சனி அடுத்த 6 மாதம் இருக்கிறான். யாருக்கு? புனர்பூசம் பூசம். அந்த இது அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 7 சுக்கிரன். ஏன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் புதன், 17, 7 வருஷம் 8 வருஷம் வச்சாங்கன்னா 15 வயசில் கேது திசை முடிஞ்சு சுக்கிரதசை 15, 16 வயசில் ஆரம்பிச்சேன்னா 36 வயசு. ரொம்ப அருமையான டயத்தில் சுக்கிரதசை வருது நமக்கு. யாருக்கு? ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது. ஆயில்யம் கேட்ட ரேவதி புதனுடைய கால். அந்த புதனுடைய காலில் இருப்பவர் பிறந்தவர்கள். அதனால் புதன் 3ஆம் வீட்டு 12க்கும் 3க்கும் உடையவன். சுக்கிரதசை வந்ததுன்னா சுக்கிரன் 11க்கும் 4க்கும் உடையவன். அதனால் முயற்சிகள் எடுத்தோமையானால் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்காக சனி ஒத்துழைப்பான் சுக்கிரனுக்கு. எந்த முயற்சியாக இருந்தாலும் நம்ம யார் ஆயுள் நட்சத்திரத்திற்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா என்ன, நிலம் 5ஆம் வீடு 5க்கும் 10க்கும் உடையது. 5ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய், நிலத்துக்கு அதிபதி. அதனால் நல்லதொரு முயற்சியை நாம் எடுத்தோம். ஏன்னா நிலம் சம்பந்தப்பட்டது வியாபாரத்துக்காக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டுக்காக இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் இந்த சனி உழைப்பை அதிகமாக தந்து ஊதியத்தை அதிகமாக கொடுப்பான். முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும். சார் முதலாளியாக இருந்தால் எப்படி சார் உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, யார்கிட்டே போய் பேசுகிறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தரை போய் ஒரு கிளையண்ட்டை போய் பார்க்கணும்னா 3 தரத்துக்கு 2 தரம் 2 தரத்துக்கு 3 தரம் திரும்ப போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் திரும்ப செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த சனியினால் அடுத்த 6 மாதத்துக்கு. ஆனால் அது செஞ்சால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு 2 தரம் போனாலும் அது ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும், அந்த கிளையண்ட் ஒத்துண்டுருவார்,
2 தரத்து 3 தரம் உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு பலனையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவராக இந்த சுக்கிரதிசை நமக்கு அமைந்திருக்கும். இந்த சுக்கிரதிசையில் சனியினுடைய முயற்சியினால் சனி நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறான். அதனால் 2ஆம் வீட்டை மட்டும் இல்லை, நம்முடைய 5ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு ப்ரமோஷனுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளோ அல்லது குழந்தை பிறப்பதற்கோ, கல்யாணம் ஆனவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கான். அந்த ராகு அங்கேயே தான் 6 மாதத்துக்கு இருக்க போகிறான். அந்த ராகு நம்முடைய 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை குரு இருக்கக்கூடிய இடத்தையும் இப்போ பார்க்குறான். அதனால் சனியனுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஃபாரின் யாருக்காக ட்ரிப் இருந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கான எய்ம் பண்ணுங்கள். அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதிசை. அடுத்தது ஆயில்ய நட்சத்திர சூரியன் சந்திர திசைகள். ஏன்னா சந்திர திசை, சந்திரன் தான் வீட்டுக்குடையவன், கடகராசிக்குடையவன் சந்திரன். அதனால் சந்திரன் சனி நிச்சயமாக நல்லது ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா அடுத்து நமக்கு 2ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன், சூரியனுடைய திசை நடந்ததுன்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு கொஞ்சம் எஷ்டாம் பொருத்தம் தான் அப்பம் பிள்ளைங்கிறதுனால. அது மட்டுமல்ல, இருந்தாலுமே அந்த வீட்டை சனி 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் சூரிய திசையை விட சந்திர திசையை விட சூரிய திசையில் கொஞ்சம் ஆட்டங்கள் அதிகமாக இருக்கும். அது அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதையுமே பணத்தை எந்த இடத்தையுமே நம்பி ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வயதானவர்கள் நாம் ரொம்ப யோஜனை பண்ணி ரொம்ப கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சவர்கள்கிட்ட இதை விட 1% 2% அதிகமாக வருதுங்கிறதுனால அவசரப்பட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சனியனுடைய பார்வை சூரியனுக்கு இருக்குது. சூரிய திசை இருந்தாலுமே நமக்கு அது கொஞ்சம், ஏன்னா சூரியன் எந்த இடத்துல இருக்கான்றதை பொறுத்து 1 4 7 10 இருந்தான்னா, அதுவும் 10ஆம் வீட்டில் உச்சத்தில் இருந்தான்னா நிச்சயமாக ஓஹோன்னு இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த சனி அஷ்டமாதிபதி நமக்கு ஒரு சில துன்பங்களையும் இன்னல்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அது சூரிய திசை. சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு, அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை கடைசியில் கிட்டத்தட்ட 27 33 43 50 வயசில் ஒரு 50 to 60 இருப்பார்கள் சந்திர திசையில் இருப்பவர்கள். அந்த சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு சனி நிச்சயமாக நல்லதையே செய்வான். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நமக்கு நினைத்தது நடக்கும் சார். பிரச்சனைகள் இருக்கும். நான் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையே இல்லை, பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் நமக்கு சரி செய்யக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். சரி சார், இந்த பிரச்சனைகள்லாம் ஏதாவது விடிவு இருக்குமா? ஏன்னா பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், ஏதாவது விடிவு இருக்குமா? அஷ்டமாதிபதி சனி அப்படிங்கிறதுனால மெயினாக நமக்கு இந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சார். நான் பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், அவசியமாக அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. கடகராசிக்காரில் நமக்கு இந்த அஷ்டமாதிபதி சனி எந்தெந்த கெடுதலை செய்வான்னு பார்த்தோம், கெடுதல் இருக்குன்னு பார்த்தோம். நல்லதும் நிறைய நடக்கும் சார், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. பல நல்லவைகள் நமக்கு தெரியாது. நடக்கிற போது, பைசா வர்ற போது அது செலவழிஞ்ச உடனே தான் நமக்கு தெரியும். ஆஹா போயிடுத்து, இவ்வளோ வந்ததுன்னு தோணாதானா, இவ்வளோ செலவழிஞ்செடுத்துன்னு தான் தோணும். அதனால் அதை விட்டுருவோம். என்ன செஞ்சால் நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சனியிலிருந்து தப்பிக்க முடியும். அடுத்த 6-7 மாதங்களுக்கு சனியிலிருந்து ஒரு விடிவு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஈவினிங் 7 to 8 சனிக்கிழமைகளில் சென்று சனீஸ்வரனை வணங்கி விட்டு வரலாம். அல்லது சனீஸ்வரன் தனியாக இல்லை அப்படின்னா நவகிரகம் 7 to 8 சென்று முடிந்தால் விளக்கு போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அல்லது ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோவில், ராமரும் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய கோவில் சென்று அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம். ஏன்னா நமக்கு 4க்கும் 11க்கும் உடையவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தரம் வெண்ணெய் காப்பு சாத்தி வருதல் ஆஞ்சநேயருக்கு. ஒரு தரம் வெண்ணெய் காப்பு சாத்தினீங்கன்னா நல்லது, அதை செய்துவிட்டு வரலாம். இதெல்லாமும் முடியல சார் அப்படின்னா இன்னொரு விஷயம், நம்மளால் முடிஞ்சதுன்னா இந்த திருப்பதிக்கு போயிருந்தவங்க கயிறு கட்டிப்பாங்க கையில், கருப்பு கயிறு. அந்த கருப்பு கயிறை கட்டி கொள்ளுதல் இந்த 6 மாதத்துக்கு கொஞ்சம், நான் இன்னும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், கொட்டிவிடுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இல்லை நமக்கு வரக்கூடியது நின்று போயிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த 6 மாதத்துக்கு. ஏன்னா சனியனுடைய தாக்கம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே இருக்கிறதுனால, 8ஆம் வீட்டுடைய 2ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் வாய விட வேண்டாம். குரு நமக்கு லாபஸ்தானத்தில் பயனுள்ளதாக இருக்கார், 6ஆம் வீட்டுக்குடையவன். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியெல்லாம் நமக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுக்கக்கூடிய நாளும்
அதனால் நாம் இந்த சனிக்கு இதையெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சின்ன விஷயம், எங்கேயாவது உங்களால் வெளியில் போக முடிஞ்சது அப்படின்னா, இந்த யானை கண்ணில் பட்டுதுன்னா யானைக்கு ஒரு காசு கொடுங்க. சில பேர் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த யானையினுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. என்ன பண்ணலாம், காசு கொடுத்தா தான் ஆசீர்வாதமே கிடைக்கிறது. காசு கொடுக்காம ஆசீர்வாதமே கிடைக்கிறதில்ல. கட்டாயம் யானைக்கு காசு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். எந்த கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது ஒன்று விநாயகருடைய ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது யானை கருப்பு அப்படிங்கிறதுனால சனீஸ்வரனுடைய பாதிப்பு நம்மகிட்ட விடுபடுறதுக்காக இருக்கும். யானை அப்படின்னாலே எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் கஜலக்ஷ்மி அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். கஜக்கூடிய லக்ஷ்மி நம்முடைய 10க்கும் 11க்கும் லாபத்துக்கும் உடைய 4க்கும் உடைய சுக்கிரனுடைய அதிபதி லக்ஷ்மி. அதனால் யானையை வணங்கி வாருங்கள். வீட்டில் கஜலக்ஷ்மி படம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி படத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வாருங்கள். இவையெல்லாம் நம்மை நல்ல நிலைமைக்கு கொண்டு சேர்க்கும். இந்த அஷ்டமாதிபதி சனி அடுத்த 6 மாதத்திற்கு நம்மை அதிகம் கஷ்டப்படுத்த மாட்டான் என்பது உண்மை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.